படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். போடா பைத்தியக்காரா என கேலி செய்யப்பட்டு பிளே கிரவுண்டில் சக மாணவர்களால் எட்டி உதைக்கப்பட்டு முகம் வீங்கி ஒரு வாரம் மருத்துவமனையில் படுத்திருந்த சிறுவன் இன்று அதுபோல் ஆயிரம் பிளே கிரவுண்டுகளை விலைக்கு வாங்க முடியும். சார், இவனுக்கு மனநலம் சரியில்லை, நீங்களே கூட்டிட்டு போய் வீட்ல வச்சுக்கோங்க என சொல்லி பள்ளி ஆசிரியர்களே புறக்கணித்த சிறுவன் இன்று பாடப்புத்தகத்திலேயே இடம் பிடிக்க கூடியவர். ஆனால் அவரது சோகம் மிக அதிகமாகி வருவதாக தற்போது எச்சரித்துள்ளார் அவரது பயோகிராஃபர். பொதுவாக பணக்கார பட்டியலில் முதல் இடங்களை பிடித்தவர்கள் எல்லாம் சாஃப்ட்வேர் தயாரிப்பு, சோசியல் மீடியா, பிசினஸ் என ஏதேனும் ஒரு துறையில் சிறந்து விளங்கி சம்பாதித்திருப்பார்கள். ஆனால் இலான் மஸ்க் அப்படி இல்லை. ஒரு பக்கம் அதிநவீன எலக்ட்ரிக் டெஸ்லா கார்களை தானாகவே ஓடும் வகையில் வடிவமைப்பார். தரையில்தான் சிறந்த பங்களிப்பு என்றால் திரையிலும் தான். இன்று ஸ்மார்ட் போன் திரைகளில் நாம் பார்க்கும் எக்ஸ் தளத்தின் உரிமையாளர் இவரே. இது என்ன பிரமாதம்! இன்னொரு பக்கம் 30க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தி வருகிறார். சூரிய வம்சம் படத்தில் எப்படி சக்திவேல் டிரான்ஸ்போர்ட்ஸ், சக்திவேல் இண்டஸ்ட்ரீஸ் என ஒரே பாட்டில் ஓஹோன்னு வருவார்களோ அப்படி நிலாவுக்கு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் விடுவது பற்றி யோசித்து வருகிறார். ஸ்பேஸ் எக்ஸ் மூலம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் பணிகள் ஒருபுறம் விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. தரை, திரை, வான் என சாதித்தவர் பூமியை மட்டும் விட்டு வைப்பாரா? அண்டர் கிரவுண்டுக்குள் டிராவல் செய்யக்கூடிய த போரிங் கோ என்ற கம்பெனியையும் நடத்தி வருகிறார். இவர் காற்றையும் விடவில்லை. சேட்டலைட்டுகள் மூலம் ஸ்டார்லிங் கொண்டு பிராட்பேண்ட் வழங்கி வருகிறார். இன்று அமெரிக்க அதிபருக்கு ஆலோசனை வழங்கும் அளவுக்கு அந்நாட்டு அரசாங்கத்திலும் செலவுகளை குறைத்து திறனை அதிகரிக்கும் துறைக்கு தலைமையேற்று அமர்ந்துவிட்டார் இலான் மஸ்க். ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் ஆல்ரவுண்டராக இருக்கிறார், இத்தனையையும் எப்படி மெயின்டைன் செய்கிறார் என நினைக்கும் போதே தலை சுற்றத்தான் செய்கிறது. உலகளவில் கார்ப்பரேட் ஐகானாகவும் உலகிலேயே நம்பர் 1 பணக்காரராகவும் இருக்கும் இலான் மஸ்க்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் உள்ளது என்றால் நம்புவீர்களா? ஆம், இவருக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டரான ஆஸ்பெர்கர் சிண்ட்ரோம் உள்ளது. இதை அவரே சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒப்புக்கொண்டார். இந்த நோய் இருந்தால் யாராவது ஜோக்கடித்தால் கூட இவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. பாடி லாங்குவேஜ் மாற்றி பேசினாலும் அதில் உள்ள அர்த்தம் பிடிபடாது. சமூகத்தில் கூட்டமாக இருக்கும்போது யார் என்ன பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள மிகவும் தாமதமாகும். நாம் ஒன்று சொன்னால் அவர் ஒன்றை புரிந்து கொள்வார். இவர்களது முகபாவனை மாறுவது மிகவும் அரிதானது. அவர்களது விருப்பங்கள் குறுகியதாகவும் வித்தியாசமானதாகவும் இருக்கும். சமூகத்தில் அதிகம் சிரித்து பேசி பழக தயக்கம் இருக்கும். அவர்களின் தினசரி பணிகளில் ஏதேனும் ஒன்று மாறினாலும் மிகவும் அப்செட் ஆகி விடுவார்கள். யார் மீதும் இரக்கம், பரிவு வராது. அதனால்தான் அவர் எக்ஸ் நிறுவனத்தில் 6000 பேரை விளையாட்டாக வேலையை விட்டு தூக்கினாராம். ஆனால் இதில் பாசிட்டிவ்களும் உள்ளன. ஒரு விஷயத்தில் சாதாரண மனிதரை விட அதிகம் போக்கஸ் செய்ய முடியும். விடாமுயற்சி என்பது இவர்களுக்கு தீவிரமாக இருக்கும். சின்ன டீட்டெயில்களை கூட மிக உன்னிப்பாக கவனிப்பார்கள். இவர்களுக்கு சாதாரணவர்களை விட சில சமயம் கூடுதலாக புத்திசாலித்தனம் இருக்கும். இத்தனை இருந்தாலும் கொஞ்சம் தனிமை கிடைத்தாலும் சிறுவயதில் பிளே கிரவுண்டில் வாங்கிய அடியின் மனவலிகள் அவரை ஹண்டிங்காக இன்றும் துரத்துகிறதாம். இதை அலுவலகம், மீட்டிங் என பல இடங்களிலும் 2 ஆண்டுகள் அவரை நிழல் போல் தொடர்ந்து பயோகிராஃபி எழுதிய வால்டர் கூறியுள்ளார். அதோடு மக்கள் பணி ஏற்ற பின் அவர் மிக தீவிர மன அழுத்தத்தில் இருப்பதாக அவரது மற்றொரு பயோகிராஃபர் சேத் ஆப்ராம்சன் தற்போது எச்சரித்துள்ளார். இந்த பிரச்சனைகளின் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக அவர் அதிக அளவு கேட்டமைன் என்ற மருந்தை எடுத்துக்கொள்வது அவருக்கு ஆபத்து என்றும் எச்சரிக்கிறார். இது அவரது பிபியை அதிகரித்து எடுக்க நினைத்த பொருளை நோக்கி கையை நீட்டினால் அது வேறு இடத்துக்கு போகும் டிஸ்அசோசியேட்டிவ் பிரச்சனைகளை ஏற்படுத்துமா? அதோடு அவரது மூளையை இன்னும் அதிவேகமாக இயக்குவதும் ஆபத்துதான் என எச்சரித்துள்ளார். பில்கேட்ஸ் கூட தனக்கு சிறுவயதில் ஆட்டிசம் இருந்திருக்கக்கூடும் என சொல்லி இருக்கிறார். நடிகர் ஃபகத் ஃபாசில் கூட ADHD என்ற ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரத்தால் பாதிக்கப்பட்டவர்தான்.
ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். அதை பெற்றோர் கண்டறிந்தால் இலான் மஸ்க் மாதிரி சக்சஸ்ஃபுல்லாக வளர வைக்கலாம். உலகில் பல பெரும் பணக்காரர்களையும் பார்த்து பொறாமைப்படுவோர் இன்றைய தினம் நமக்கு கிடைக்கும் நிம்மதி கூட அவர்களுக்கு இல்லை என்பதை உணர வேண்டும். இதன் மூலம் உலகிலேயே நம்பர் 1 பணக்காரராக மாறினால் கூட மன நிம்மதியை மட்டும் விலை கொடுத்து வாங்க முடியாது என்பது தெளிவாகிறது. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை, வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.